ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய ஹூ ஓன்ஸ் த வாட்டர் இந்த ப்ரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செக்ஷன் 3 செக்ஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 1 and 2 ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ செக்ஷன் 3ல் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செக்ஷன் 1 and 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக்ஷன் 3 தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ செக்ஷன் 1 and 2ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பறவை ஒரு சின்ன பள்ளத்தில் வந்து முட்டையிட்டிருக்கும். அந்த பள்ளத்தை கொஞ்சம் அந்த டைமில் பெருசு பண்ணியிருக்கும் முட்டையிடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு காட்டு பன்றி அதே பள்ளத்தில் வந்து படுத்து உறங்கியிருக்கும். அதே பள்ளத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சில காட்டு நாய்கள் வந்து அந்த பன்றியை மோப்பம் பிடிச்சிட்டே வந்து அந்த பள்ளத்தில் காட்டு பன்றி இருக்கிறதா நினச்சி தோண்டி அந்த பள்ளத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு அந்த பள்ளத்தில் தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் எரும மாடுகள் அதே பள்ளத்துக்கு வந்து படுத்து உருண்டு பிறண்டு அந்த பள்ளத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கும். ஸோ இந்த பள்ளத்தை பற்றின ஸ்டோரி இப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் செக்ஷன் 3ல நம்ம பார்க்க போகிறோம். A poor farmer tilled the land near the once small depression. அந்த ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நிலங்களை உழுதுட்டுருக்காரு. அதாவது பயிரிடுறதுக்காக உழுது முடிச்சிட்டாரு. எதுக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளத்துக்கு பக்கத்தில். ஹிஸ் லைஃப் வாஸ் ஹார்ட் அண்ட் த ரெயின்ஸ் வேர் ஆஃபன் க்ரூயல். அவரோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மழை வந்து அதிகமாக வந்து பெய்யலை, அப்பப்போ தான் வரும். ஸோ அவரோட பயிர் வந்து நல்லா விளைஞ்சு வரதுக்கு மழை பத்தலை. ஸோ அவரோட லைஃபே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. இன் சம்மர் மந்த்ஸ் he had to travel far to get water for his thirsty crops and even then his harvest was meager. இந்த கோடை காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட பயிருக்கெல்லாம் தண்ணி வேணும்ல, அதுக்காக ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்தது. அப்படி கஷ்டப்பட்டு பயிரிட்டு பயிர் விளைச்சல் வந்துமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். One day, not long after the last of the season's rains, he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஒரு நாள் இந்த மழை காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட நிலத்தை பார்க்குறாரு. ரொம்ப கடினமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரோட நிலத்தில் நிமிந்து பார்க்குறாரு. அப்போது மறுபடியும் எல்லாம் ப்ரௌன் கலரில் அவரோட பயிரெல்லாம் மாறிட்டு வருது, அதாவது காஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாரு. மழை காலம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் மழை இருக்காது இல்லையா, அதனால தான். அண்ட் ஆன் த ஹாரிசான் just beyond his pitiful plot, his eyes came to the rest on a patch of green. அப்படியே கொஞ்சம் நேரத்திலேயே கொஞ்சம் தொலைவில் அவரோட நிலத்துக்கு அப்பால் மறுபுறத்தில் சடனாக ஒரு நல்ல க்ரீனிஷான ஒரு இடத்த பார்க்குறாரு. கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட் த ஃபார்மல் ஃபெல் டு த கிரவுண்ட் வித் கிராட்டிடியூட். அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே தேங்க்ஃபுல்லாக ரொம்ப நன்றி உணர்ச்சியோட அந்த நிலத்திலேயே விழுந்துட்டார், அதாவது மண்டிட்டுட்டாரு. அட் த சைட் ஆஃப் த வெர்டன்ட் பவுல். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல பசுமையான இடமா இருக்கு, வித் வாட்டரோட. ஹியர் வாஸ் வாட்டர் டு பி ஹேட். அந்த இடத்துல வாட்டர் அவைலபிளாக இருக்கு. அண்ட் சோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங்ஸ், அதுவும் அவரோட நிலத்துக்கு பக்கத்திலேயே. ஃபர்கெட்டிங் ஆல் டயர்னஸ் ஹீ ரேஸ்ட் ஹோம் அண்ட் brought out his pickaxe and spade and soon the buffalo's picnic spot was a perfectly decent little pond. அந்த இடத்த பார்த்ததுமே அவருக்கு இருந்த டயர்டெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. இந்த மண் வெட்டி கடப்பாரை இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த இன்னுமே நல்லா க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் வெட்டி கரெக்டாக சரி பண்ணி இப்போ ஒரு குட்டி குளம் மாதிரி அதை வந்து மாற்றிட்டாரு. இப்போ இந்த பள்ளம் உங்களுக்கு எதுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம செக்ஷன் 1 and 2ல் பார்த்துட்டு இந்த பறவைகள், அந்த நாய், அந்த காட்டுப்பன்றி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பெருசு பண்ண அதே பள்ளம் தான் இப்போ அவரோட நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளம். இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் ஏ மாரல்? இப்போ வந்து ஆத்தர், இந்த கதையை எழுதின ஆத்தர் நம்ம கிட்ட கேட்குறாரு, இந்த ஸ்டோரி வந்து ஒரு மாரலோட முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு எதாவது மாரல் ஸ்டோரி அப்படின்னா ஏதாவது ஒரு நீதியோட ஒரு கருத்தோட வந்து முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆத்தர் நம்ம கிட்ட கேட்குறாரு. யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியஸ்லி. நீங்கள் டவுட்ஃபுல்லாக என்கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி. நோ லிட்டில் ஒன், பட் தேர் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி திங் வி சி அண்ட் ஹியர். ஸோ while I come to end of the tale. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளாம் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்டோரி வந்து ஒரு பாடம் ஒரு லெசனோட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு நீதியோ மாரலோ கடைசியில் ஆத்தர் வந்து நமக்கு கொடுக்கல. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, கேட்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும்.
எனிவே அமைதியா இருங்க, இந்த கதையை நான் முடிக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. So happy was the farmer that he told his wife who summoned the village priest to bless their fortune. என்னாச்சு இப்போ ஃபார்மர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு இல்லையா, தண்ணி அவரோட நிலத்துக்கு பக்கத்திலே கிடைச்சிருக்கு இல்லையா. உடனே வீட்டில் போய் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்களோட ஒய்ஃபுமே வந்து அவங்க ஊர்லயே வில்லேஜ்லேயே இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட்டை வந்து கூட்டிட்டு வராங்க. பிளஸ் வாழ்த்துறதுக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த ஃபார்ச்சூனை வச்சு, அதாவது அந்த ஒரு லக் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க தண்ணி, அதுக்காக வாழ்த்துறதுக்காக கூப்பிடுறாங்க. I don't need to tell you how soon news travels in the little village, and so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant serious something that nobody ever understands. இப்போ உங்களுக்கே நான் சொல்ல தேவையில்லை, அதாவது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நான் சொல்ல தேவையில்லை, ஒரு நியூஸ் எப்படி பற்றிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு நியூஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த நியூஸ் பரவிருச்சு. இங்கே தண்ணி இருக்குது அப்படின்ற நியூஸ் வில்லேஜ் ஃபுல்லாக பரவிருச்சு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பாண்டுக்கு பக்கத்தில் ப்ரீஸ்ட்டும் வந்து நல்லா சீரியஸாக ஃபேஸை வச்சுக்கிட்டு மந்திர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் புரியல. ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் இன் த வில்லேஜ் புஷ்ட் ஹிஸ் வே டு த ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். அப்போதான் ஒரு ரிச்சஸ்டான ஃபார்மர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த கூட்டத்தில் தள்ளி விட்டுட்டு முன்னோக்கி வராரு. He was always upset when things took place that he was not invited to. எப்பவுமே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் இல்லாமல் ஒரு சம்பவம் அந்த நாட்டில் அந்த வில்லேஜில் நடக்குது அப்படின்னா அவருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. லுக்கிங் அட் த ஃபார்மர் அண்ட் த placid pond, a slow smile of contentment creased his face. அவருக்கு அந்த முன்னோக்கி வந்தார் இல்லையா, அந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுட்டு அங்கே வந்து பார்த்ததும் அங்கே ஒரு பாண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த குளம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்படியே சிரிப்பு அவரோட முகத்தையே அப்படியே கன்னத்துலலாம் சிரிச்சா ஒரு மாதிரி சுருக்கம் இல்லைல்ல, அதுதான் அந்த க்ரீஸ்ட், அந்த மடிப்பை தான் க்ரீஸ்டு அப்படின்றாங்க. அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. I see you have come to bless my pond, he said to the priest. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டு என்னோட பாண்டுக்கு பிளஸ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மரோட பாண்டாமா அது, அதாவது அது அவரோட குளமா. அது எப்படி அது அவரோட குளமாகும்? யுவர் பாண்ட் ஸ்டட்டர்டு த புவர் ஃபார்மர். அப்படியே அந்த புவர் ஃபார்மர் தானே இப்போ அந்த பாண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சாரு. அவர் நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத அவர் பார்த்ததும் இவர் சொன்னதும் அவருக்கு ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது அவரோட வாய்ஸில். உங்களோடதா அப்படின்னு அப்படி தடுமாற்றத்தோட ஒரு குரல், ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒய் எஸ் ஸ்மூத்லி ஆல்டு த ரிச் ஒன். ஆமாம், ஏன் என்ன அப்படின்னு ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஆமாம் என்னோட தான், ஏன் அப்படின்ற மாதிரி அந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து சொல்கிறாரு. யுவர் பேட்ச் ஷுவர்லி எண்ட்ஸ் ஜஸ்ட் தேர், திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோட இடம், உங்களோட லேண்ட், அந்த பேட்ச் அப்படின்றது லேண்டு, உங்களோட ஏரியா அதோடய முடிஞ்சிடும், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்னோடது அப்படின்ற மாதிரி அப்படியே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. அண்ட் சேயிங் திஸ் ஹி கிராஸ்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் ஃபீட் 4 ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட். அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே கம்பீரத்தோடு நின்றுட்டு கன்ஃபார்மாக இது என்னோடதா அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஆஸ் த ரிச் ஃபார்மர் அண்ட் த புவர் ஒன் லுக்ட் அட் ஈச் அதர், த பஃபலோஸ், த டாக்ஸ், த போர் அண்ட் எஸ் ஈவன் த லிட்டில் பேர்ட் ஸ்டாப்டு பை டு சி. அவர் அப்படி இது என்னோட இடம், இது என்னோட பாண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ரிச் ஃபார்மர் அண்ட் புவர் ஃபார்மர் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த பஃபலோஸ், டாக்ஸ், அந்த எருமைகள், காட்டு நாய்கள், அந்த காட்டு பன்றி, ஈவன் அந்த லிட்டில் பேர்ட் கூட அப்படியே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னது இவரோடதா அப்படின்ற மாதிரி. தே ஆல் ஸ்டூட் அரவுண்ட் த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ. லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படின்னா அந்த பாண்டை தான் சொல்கிறாங்க. நல்லா தண்ணி ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அதனால் எல்லாருமே அதை சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் யார் அந்த பஃபலோஸ், அந்த டாக்ஸ், போர், அந்த லிட்டில் பேர்ட் எல்லாமே. அண்ட் இன் எவ்ரி மைண்ட் ஸ்மால் அண்ட் பிக் came a similar thought, surely I had something to do with this. எல்லாரோட மைண்ட்லேயும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இதில் எங்களோட பங்கும் இருக்காச்சே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு பறவை அந்த பாண்டை பெருசு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் காட்டு பன்றி அதாவது அந்த குழியை வந்து பெருசு பண்ணியிருக்கோம், அந்த பள்ளத்தை. அதுக்கப்புறம் நாய்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு எருமை மாடுகள், இவங்கெல்லாம் வந்து அந்த குழியை பெருசு பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பயங்கரமாக 3 days 3 nights மழை பெஞ்சதுனால தான் அது வந்து தண்ணி நிரம்பி இப்போ ஒரு அழகான ஒரு டீசென்ட் ஒரு குளமாக மாற்றினதே
பார்த்தீங்கன்னா இந்த புவர் ஃபார்மர் தான். இப்படி எல்லாரோட பங்குமே அதில் இருக்குல்ல. எவ்ரி ஒன் ஹேஸ் தேயர் இண்டிவிஜுவல் ரோல். எல்லாருக்குமே அதில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் திடீர்னு இந்த ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து என்னோட குளம் இது என்னோட இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அண்ட் ஸோ ஐ என் வித் எ கொஷின் டு யூ மை பிலவ்ட் ஃப்ரெண்ட். இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, அதோட கதையும் முடிச்சிட்டாரு. இப்போ அது யாருக்கு சொந்தன்றதை அவர் சொல்லவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு கொஷின் அவருக்கு இருக்குது. ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? இந்த வாட்டர் யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. நாட் எ மாரல், ஜஸ்ட் எ தாட். இங்கே மாரல் ஒரு லெசன், ஒரு பாடம், நீதின்னு எதுவுமே அவர் இது ரைட்டு ராங்குன்னு எதுவுமே சொல்லலை ஆத்தர். ஜஸ்ட் எ தாட். உங்களுக்கு ஒரு தாட் மட்டும் கொடுத்துருக்காரு. எ ஜெர்ம் ஆஃப் அன் ஐடியா டு டிக் அண்ட் மேக் பிக்கர். அதாவது ஆரம்பமாக ஒரு தாட்டை மட்டும் கொடுத்துட்டாரு. இந்த தண்ணி யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க தான் அதுக்கப்புறம் டீப்பா திங்க் பண்ணி யாருக்கு சொந்தம் அப்படின்றத நீங்க தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு. நீங்க சொல்லுங்க, இந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? அதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ நம்மளோட சேனலை அரசு தேர்வு அப்படின்ற நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் இனி வரப்போகிற வீடியோஸில். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.